எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். அர்த்திக்குட்டிக்கு 2 நாளாக ஃபீவர். இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி ஃபீவர் தான். இருந்தாலும் இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா இதுக்கு மேலேயும் வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், தேங்காய் எண்ணெய். அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். என்னால் வந்து அர்த்திக்குட்டிக்கு ஃபீவர்னால எடிட் பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோ லேட்டாக வருது. வியாழக்கிழமை அன்றைக்குமே சரியாக வீடியோ எடிட் பண்ணவே இல்லை. அன்றைக்கே அப்லோட் பண்ணணுமே 4வது வாரம் அப்படின்றதுக்காக தான் வேகமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிக்கோங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசையை விட சப்பாத்தி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்குமே வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். லீவு அப்படின்னாலே வந்து டே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்குமே சரின்னு சொல்லிட்டு கையால் பிசைஞ்சால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்ஸி யூஸ் பண்ணி தான் பிசைஞ்சிக்கிட்டேன். இது எனக்கு ஈஸி தான். ஆனால் பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம தான் கழுவணும். நீங்களும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்பயுமே நம்ம சப்பாத்தி பண்ணால் அதிகமாக அந்தளவுக்கு சப்பாத்தியில் சத்து இல்லை அப்படின்றதால எப்பயுமே வெஜிடபிள் குருமா இல்லைனா ஏதாச்சும் சன்னா மசாலா அது மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப வந்து டைமே இல்லை சமைக்கணும், சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா மட்டும் தக்காளி தொக்கு அப்படி இல்லைனா அந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவேன். அது ரொம்ப ரேர் தான். இன்றைக்கி வந்து சன்னா மசாலா தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். 4 நாள் மேலே ஃப்ரிட்ஜில் இருந்து தான் சன்னா லைட்டாக முளைக்கட்டி வந்துருச்சு. இருந்தாலும் ஹெல்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் சன்னா மசாலா பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி செய்வேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படி செய்வீங்கன்றத இல்லை வேறு மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, வீடியோவை எடுத்துகிட்டு எப்படி குழந்தைங்களையும் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் வந்து கை குழந்தைலாம் வச்சுட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆனால் என்னால் இப்போ வரைக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து என் பையன் நைட்டு சில டைம் லேட்டாக தூங்குறது. ஃபீவர்னால் நைட்டில் தூங்கவே மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். அதனால் காலையிலலாம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேனே. அதனால் வந்து இப்போ வரைக்கும் நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சன்னா மசாலாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே சோம்பு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், அரைச்ச தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மசாலா மோஸ்ட்லி நான் போடுறது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள் வந்து ஆட் பண்ணிப்பேன். இன்றைக்கி அப்படி தான் தேங்காய் அரைக்கும் பொழுது கொஞ்சமாக சோம்பு, சீரகமாக ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கேமராவில் வந்து வேறு கலரில் இருக்குது, ஆனால் வந்து நேரில் வேறு கலரில் இருக்குது, ஏன்னு தெரியல. நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணுறேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாப்பிங் போர்டு வாங்கியிருந்தோம்ல, அதில் தான் வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தி உருட்டியிருந்தேன். என்ன மாதிரி நீங்களும் நின்றுட்டே உருட்டிவிங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மோஸ்ட்லி உட்காந்து உருட்ட மாட்டேன். என் பசங்க வந்து மாவு வேணும் கொஞ்சத்தான்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நின்றுட்டே எனக்கு பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பர் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாகவே வந்துச்சு. நானும் கஷ்டமாக இருக்கும் வராது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நின்றுட்டே உருட்ட பிடிக்குன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் நல்லா வந்து ஈஸியாகவே வந்துடுச்சு. நானுமே உருட்டி முடிச்சுட்டு காலையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் செவ்வாய் ஹோரையில் வந்து என்னால் பண்ண முடியாது. ஆஃப் டே ஸ்கூலாக மதியம் பாப்பா வந்து கலப்பணும். கரெக்டாக 1 to 2 அப்படின்றதால முன்னாடியே வந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன். ஆனால் செவ்வாய் ஹோரையில் பண்ணால் ரொம்பவே நல்லது தான். புதுசாக ஏதாச்சும் பாத்திரம் வாங்குறீங்கன்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும்ல, அதை எடுக்க கஷ்டமாக இருக்கும். லைட்டாக வந்து அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். கையால் பிச்சிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து வரவே வராது, ஒரு மாதிரியாக இருக்கும்ல. இன்றைக்கி வந்து பாப்பாவையும் தம்பியும் சாப்பிட வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான். பாப்பா வந்து சப்பாத்தி அப்படின்னா ஓரளவுக்கு அழுவாமல் சாப்பிட்டுக்குவா. தம்பிக்கு மட்டும்தான் ஊட்டணும். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் பார்த்துருந்தேன், பாத்திரம் வந்து ரொம்ப நேரம் கழுவாமல் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே வந்து எங்கள் அம்மா திட்டிகிட்டு தான் இருப்பாங்க, பாத்திரம் வந்து நிறைய சேர்த்து வைக்காத, அப்பப்போ இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப முன்னாடிலாம் டயர்டாக இருந்தால் அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட ஒரு நைட் ஃபுல்லாக கூட பாத்திரம் கழுவாமல் அப்படியே வச்சுருந்துருக்கேன். ஆனால் இப்போ 11 மணி ஆனாலும் பாத்திரம் கழுவினா தான் தூக்கம் வருது.
ஏன்னா வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கும் பிடிக்காதான், அந்த மாதிரி இருந்தால் நல்லது இல்லை அப்படிலாம் வந்து சொல்கிறாங்களா. அதனால் வந்து ஒரு 10 டேஸ் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கே வந்து பழகிடுது. அதே மாதிரி தான் இப்போ பாத்திரம் விளக்குனா எனக்கு தூக்கம் வராது அப்படின்றது என் மைண்ட் செட்டில் பதிஞ்சிருச்சா. அதனால் மோஸ்ட்லி நைட்டில் பாத்திரம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போகிறது. எப்பயுமே வந்து வெத்தலை தீபம் போடுறதுக்கு நம்ம மண்ணகல் வச்சு ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நம்ம மண்ணகல் யூஸ் பண்ணும்போது பஞ்சபூதம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது அதில் மண்ணும் இருக்குது, அந்த விளக்கு தான் அது மண்ணால் செஞ்சுருப்பாங்க. அது நீர் அப்படி இல்லைன்னா நம்ம நெய் ஏதாச்சும் லிக்விடாக தான் வந்து ஊற்றுறோம். அது செய்கிறதுக்குமே நீர் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம தீ வந்து ஏற்றும் பொழுது ஜோதி ஏற்றுவோம். அதுவும் இல்லாமல் அதையும் வந்து செய்யும் பொழுதும் அது தீயில் போட்டிருப்பாங்க. தீ எரியணும், அதாவது தீபம் எரியணும் அப்படின்னா வந்து காற்றுமே வந்து தேவைப்படும், இல்லைனா காற்று இல்லைன்னா எரியாது. அதே மாதிரி ஆகாயம் தான் இது எல்லாமே இருக்கிற ஒரு ஸ்பேஸு. அதனால் ஒரு சின்ன தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா கூட பஞ்சபூதத்தையும் நம்ம வழிபடுற மாதிரி ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி வந்து விளக்கு நம்ம ஏற்றுறோம், இல்லை குபேர தீபம் ஏற்றுறோம், வெத்தலை தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் மண்ணகல் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து வீட்லேயும் தீபம் ஏற்றுறது நல்லது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் வந்து வெத்தலை தீபம் ஏற்றும் பொழுது மண்ணகல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முருகர்னால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சாய்பாபா தான், ஏன்னு தெரியல. சாய்பாபாக்கு அப்புறம் எனக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும். முருகர் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் நானும் சாமிக்கிட்ட வேண்டியிருக்கேன், சஷ்டி விரதம் இருந்திருக்கேன், எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்திருக்கும். உங்களுக்கு முருகர் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி முருகரோட பிளஸ்ஸிங்ஸ் திருச்செந்தூர்லேருந்து அல்வா ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து திருச்செந்தூர் போயிருந்தாங்க. அதுவும் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எட்டுன்னு வந்து கொடுத்ததால நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். இன்னைக்கு பாப்பாவுக்கு மதியம் தான் ஸ்கூலு அப்படின்றதால வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தாலுமே போதும். வாட்டர் மெலன் வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எவ்வளோ கொடுத்தாலுமே சாப்பிடுவா. அவளுக்குமே வந்து வாட்டர் மெலன் நல்லா செட் ஆகிடுச்சு. சளியும் பிடிக்காது, அதனால் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என் பையனுக்கு வந்து இன்னுமே செட் ஆகலை. நான் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கேன், இருந்தாலுமே வந்து அவனுக்கு சளி பிடிச்சிக்குது. இன்றைக்கி வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தாச்சு, மதியம் கிளப்பி அனுப்பியாச்சு. மதியம் வந்து அத்தை தான் சமைச்சிருந்தாங்க, வெஜிடபிள் பிரியாணியும் அது கூட ரைத்தாவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் போல் அந்த தேங்காய் எண்ணெய் சொல்லியிருந்தேன்ல, அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். அதுக்குமே வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வைக்கவே இல்லை. ஆனால் காலிலேருந்து இதுக்கு மேலே நம்ம விட்டால் அந்த பூ வேஸ்ட் ஆகிடும். ஒரு மாதம் கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு அன்றைக்கி தான் கிடச்சிது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அர்த்திக்குட்டிக்கு ஃபீவர்னால நான் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன். ஏன்னு தெரியல, எங்கள் ஊரில் எங்கேயுமே வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் சித்தி ஊர் இருக்குது, அங்கே கிராமத்தில் நிறைய கிடைக்கும் அப்படின்றதால நிறைய பூ கொடுத்துருந்தாங்க. ஒத்த செம்பருத்தி பூவும் அது கூட இலையுமே பறித்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துகிட்டேன். எங்கள் அத்தைக்கிட்ட தான் கொடுத்து உரித்து வைக்க சொல்லிட்டேன். அவங்களும் சூப்பராக வந்து உரித்து கொடுத்துருந்தாங்க. செம்பருத்தி பூ வந்து எனக்குமே வீட்டில் வைக்கணும்னு தான் ஆசை. நிறைய டைம் வச்சுருந்தேன், ஆனால் அது வளரவே இல்லை. மாடியில் வந்து அதிகமாக வெயில் வர்றதால மழை டைம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், ஆனால் வெயில் டைம் வர சொல்ல காஞ்சி போயிடும். ஆனால் இந்த பூவை பார்த்தோன்னே என் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம். ஒரு மாதம் உனக்காக வெயிட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் வதங்கி போய் தான் இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் விட்டால் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ அளவு போடணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து எங்கள் சித்திக்கிட்ட கேட்டு தான் பண்ணியிருந்தேன். அவங்க தான் வந்து இதை மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஹேர் ஃபால் வந்து அதிகமாகவே இருக்குது எனக்கு. வீட்டிலே வந்து மருதாணி செடி இருந்துச்சு, அதில் தான் கொஞ்சம் பறிச்சிருந்தேன். மாடியிலேருந்தே கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். 2 கொய்யாக்காய் பெருசாக இருந்துச்சு, அதை வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். எப்பயுமே வந்து சின்ன வயசில் கொய்யாக்காயில உப்பும் புளியும் வச்சு சாப்பிடுவோம்ல, அது வந்து எங்கள் பெரிய பொண்ணு இருந்தா, அவள் தான் வந்து சித்தி இந்த மாதிரி அந்த கொழுந்து இருக்குல்ல, அந்த இலையில நம்ம வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி விட்டா. சரின்னு சொல்லிட்டு நம்மளுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து செம்பருத்தி கூட போடுறதுக்கு மருதாணியும் ஒரு கைப்பிடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதையுமே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் பொண்ணு வந்து கொழுந்து இலை இருக்குல்ல, அதை வந்து ஒரு 3-4 பறிச்சுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா காலையில் துவச்சி போட்ட காய வச்ச துணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு, சாயந்தரம் காலையில் எப்படி பரபரப்பாக இருக்கிறோமோ அதே மாதிரி ஈவினிங்குமே வந்து ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம். எல்லா வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு மோஸ்ட்லி 4 மணிக்கு விட்டுருவாங்க. ஆஃப் டேனா மட்டும் 5 மணிக்கு தான் விடுவாங்க. அதனால் வந்து அவள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்களுமே வந்து எல்லாம் பண்ணியிருந்தோம். அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு பைட்டே கொடுத்தேன். அவளோட ரியாக்ஷனை பாருங்கள். கொஞ்சமாக வந்து புளியும் அது கூட கொஞ்சமாக சால்ட்டும் வச்சு சாப்பிட்ருந்தோம். நீங்கள் இதை மாதிரிலாம் சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன், அவள் சாப்பிட்டு படுத்து கொடுத்த ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள்.
ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. மெமரிஸ்லாம் அப்படியே சின்ன வயசில் பண்ணியிருப்போம்ல அது மாதிரி வந்துட்டு போச்சு. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என் பெரிய பொண்ணுமே சாப்பிட்ருந்தா. அவள் அடிக்கடி சாப்பிடுவா போல். அது அதிகமாக சாப்பிடக்கூடாது, இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருந்தேன். எப்பயாச்சும் ஒரு டைம்னா பரவாயில்ல, அடிக்கடி சாப்பிடக்கூடாதுல்ல. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நானுமே சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். 4 போல் பெரிய நெல்லிக்காவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அத்தை சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே அரைச்சி போடணுமா அரைக்காமல் போடணுமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்புறம் திருப்பினே எங்கள் நாத்தனார்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். எல்லாமே அரைச்சி சேர்த்துக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிக்கிட்டேன். வெங்காயமும் செம்பருத்தி பூவும் தனித்தனியாக அரைச்சிக்கிட்டேன். மீதி எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். மீதி இருக்க செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி போட்டுட்டேன். அது கூடவே கொஞ்சமாக கத்தாழையாக ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கருவேப்பிலை தான். அதுவுமே கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே அந்த பவுடர் இருக்கும்ல, கரிசலாங்கண்ணி பவுடர், செம்பருத்தி பவுடர், அதை மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருந்தேன். கருவேப்பிலையும் மொத்தமாக போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் என்னென்ன திங்ஸ் வேணும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு டைம் செக் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கருஞ்சீரகமும் வெந்தயமும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவுமே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் ஃபால்க்கு நீங்கள் ஏதாச்சும் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது 2வது அரைக்கும் பொழுது மட்டும் அரைக்கவே இல்லை, தண்ணி யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக கோகோனட் ஆயிலே நான் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே அரைஞ்சிருச்சு. ஒரு பாத்திரம் பெருசாக வச்சுக்க சொன்னாங்க. ஏன்னா நுரை பொங்கி பொங்கி வரும் அப்படின்றதால. என்கிட்ட பெருசாக எந்த பாத்திரமும் இல்லை, இரும்பு பாத்திரமும் இல்லை. அதனால் இட்லி பாத்திரமே வச்சுக்கிட்டேன். 3 லிட்டரு போல் எண்ணெய் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அவங்க ஒரு 5 லிட்டர் காய்ச்சி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் 3 லிட்டரே போதும், எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஓகே எனக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த டைம் நிறைய காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிட்டர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் தடவி இருக்கேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு 3 மந்த்துக்கு அப்புறம் ரிசல்ட் நான் எப்படி வந்துச்சு, எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஹேர் ஃபால் அதிகமாகவே இருக்குது. எப்படின்னா ஹஸ்பண்ட் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்களா, அப்போ அது 40 நாளுமே தொடர்ந்து டெய்லியும் தலை குளிச்சுட்டே இருந்தேன். அது சில பேர் குளிக்கலாம் இல்லை, ஒரு நாள் வாரத்தில் 2 நாள் குளிச்சா போதும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் டெய்லியும் 40 நாளும் குளித்ததால எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம், நம்ம அரைச்சி வச்சுருந்த ஒரு திங்ஸாக ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இது நம்ம இப்போ 3 லிட்ரு ஊற்றிருக்கோன்னா அதில் ஒரு 2 லிட்ரு வர மாதிரி ஒரு 1/2 லிட்ரு கிட்ட அது வற்றி வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. கொஞ்சம் பொங்கி பொங்கி வரப்போ கூட நம்ம கிளறி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக நானுமே ஃபாலோ பண்ணியிருந்தேன். உடனே நம்ம வெந்தயமும் ஜீரகமும் கொட்டக்கூடாது, ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வெட்டி வேறு தான். அது நான் இன்றைக்கி வாங்கிட்டு வரல, இது அடுத்த நாள் தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட வெட்டி வேறு ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வாங்கலை, சரி அடுத்த நாள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் எப்பயுமே நான் அடுத்த நாள் தேங்காய் எண்ணெய் வடிகட்டிட்டு மீதி திப்பிலாம் எடுத்து ஒரு நாள் தலையில் தேய்ச்சி குளிச்சுடுவேன். இந்த டைம் நான் அப்படியே விட்டுட போகிறேன். ஏன்னா எங்கள் சித்தியும் அதான் சொன்னாங்க, அப்படியே போட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.